10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Exercise 3.8ல third sum solve கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. தேர்டில் நம்ம நிறைய சம்ஸ் பார்த்துருப்போம். இதில் 8th sum cot theta plus cosecant theta equal to √3. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். சால்வ்னு கொடுத்துருந்தாலே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ பாருங்கள், சொல்யூஷனில் கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். cot theta plus cosecant theta equal to √3. cot theta நம்ம எப்படி எழுதலாம்? cos theta by sin theta எழுதலாமா? அதேமாதிரி cosecant theta 1 by sin theta எழுதலாம். அப்போ cos theta by sin theta plus 1 by sin theta equal to √3. இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ரெண்டு என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம்? 1 + cos theta டிவைட் பை sin theta equal to √3. இந்த sin theta டிவைடில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் டிவைடில் இருக்கக்கூடிய sin theta என்ன பண்ணால் ரைட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ 1 + cos theta equal to √3 × sin thetaன்னு வந்துடும். ஓகேவா? அதேமாதிரி லெஃப்ட் சைடில் இந்த cos theta ரைட் சைடு கொண்டு போனால் மைனஸ் cos theta. அப்போ 1 = √3 sin theta மைனஸ் cos theta. இப்போ என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ போத் சைடும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இதால் டிவைட் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன் சார் 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், சைன் அதாவது எந்த நம்பரால் டிவைட் பண்ணணும் உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, sin thetaவோட கோஎஃபிஷியன்ட் அதை ஸ்கொயர் பண்ணிக்கும். அதேமாதிரி cos thetaவோட கோஎஃபிஷியன்ட் அதை ஸ்கொயர் பண்ணுங்க, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ ஸ்கொயர் பண்ணால் இங்கே √3 ஸ்கொயர் பண்ணால் 3. இங்கே cos thetaவோட கோஎஃபிஷியன்ட் 1, அதை ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 + 1 4. அதுக்கு ரூட் எடுக்கணும், ரூட் எடுத்தால் 2. அப்போ அந்த 2ஆல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போத் சைடும் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், லெஃப்ட் சைடில் 2ஆல் டிவைட் பண்ணால் 1/2 ஈக்குவல் டு ரைட் சைடில் இந்த ரெண்டு டேர்ம் இருக்குது, ரெண்டு டேர்மையும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ √3/2 × sin theta மைனஸ் 1/2 × cos theta. அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 2ஆல் போத் சைடும் டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 1/2 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த √3/2ங்கிறது எதோட வேல்யூ சொன்னால் sin 60 டிகிரியோட வேல்யூ. 60 டிகிரினா π/3 ரேடியனில் சொல்லுவாங்க. அப்போ sin π/3யோட வேல்யூ √3/2. அப்போ √3/2க்கு பதிலாக நான் பர்பஸாக நான் என்ன பண்ணுறேன்னா sin π/3ன்னு எழுதிட்டேன். ஓகேவா? × sin theta மைனஸ் அதே மாதிரி இங்கே 1/2 இருக்குது பார்த்தீங்களா, 1/2 நான் பர்பஸாக என்ன பண்ணுறேன் cos π/3ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா cos 60 டிகிரியோட வேல்யூ என்னது 1/2. அப்போ 1/2க்கு பதிலாக cos π/3 × cos theta. அப்போ எப்படி எழுதியிருக்கோம்? √3/2க்கு பதிலாக sin π/3, 1/2க்கு பதிலாக cos π/3. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1/2 = sin π/3 × sin theta மைனஸ் cos π/3 × cos theta. இப்போ என்ன சார் பண்ணால் லெஃப்ட் சைடு இருக்கிறத ரைட் சைடும், ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடும் கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும்? இந்த மைனஸ் cos π/3 × cos theta லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது cos theta × cos π/3 பாசிட்டிவ் ஆயிரும். அதேமாதிரி இந்த sin π/3 × sin theta பாசிட்டிவாக இருக்கிறது லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் நெகட்டிவ் ஆயிரும். அப்போ மைனஸ் sin theta × sin π/3. அதேமாதிரி இந்த +1/2 ரைட் சைடு போகும்போது -1/2. அப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறது ரைட் சைடு, ரைட் சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்கோம். அப்போ எப்படி எழுதிருக்கோம்? cos theta × cos π/3 மைனஸ் sin theta × sin π/3ன்னு எழுதிருக்கோம் ஈக்குவல் டு -1/2. இந்த cos theta × cos π/3 மைனஸ் sin theta × sin π/3ங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குது? cos of a + bயோட அந்த ஐடென்டிட்டியோட ஃபார்முலா இருக்குது. cos of a + bனா அது cos a cos b மைனஸ் sin a sin bன்னு சொல்லுவோம். a இருக்கிற இடத்துல நமக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா தீட்டா, b இருக்கிற இடத்துல π/3ன்னு இருக்குது. அப்போ cos theta cos π/3 மைனஸ் sin theta sin π/3 எப்படி எழுதலாம்னா cos of theta + π/3ன்னு எழுதலாம். ஓகேவா? ஈக்குவல் டு அதே மாதிரி ரைட் சைடில் இந்த மைனஸ் இந்த 1/2 காசில் எந்த டிகிரிக்கு சார் வேல்யூ? 1/2னா cos 60 டிகிரியோட வேல்யூ. அப்போ இந்த 1/2க்கு பதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா cos π/3ன்னு எழுதிக்கிறேன். அப்போ மைனஸ் cos π/3. ஓகேவா? இப்போ இங்கே நமக்கு என்னது? நெகட்டிவ் வேல்யூன்னா காசில் நெகட்டிவ் எந்த கோடனில் சார் கிடைக்கும்னா செகண்ட் கோடன்லையும், அடுத்தது என்னது தேர்டு கோடன்லையும் கிடைக்கும். ஆனால் நமக்கு காசோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 0 to π. அப்போ செகண்ட் கோடனில் தான் நமக்கு காசு எடுத்துக்கணும், காசோட வேல்யூ வரணும். ஏன்னா அதில் தான் நெகட்டிவ். அப்போ இந்த மைனஸ் cos π/3 நான் எப்படி எழுதுறேன்னா cos of π - π/3ன்னு எழுதுறேன். ஓகேவா?
இந்த மைனஸை நம்ம இந்த ஈவன் ஃபங்க்ஷன் எழுதணும்னு வச்சுக்கோங்க, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகலாம்னா முடியாது. ஓகேவா? இது நெகட்டிவ். காசு வந்து நெகட்டிவ்னா எங்கள் செகண்ட் கோடனில் தேர்டு கோடனில். ஆனால் காசோட ரேஞ்ச் என்ன பார்த்துருக்கோம், 0 to πன்னு பார்த்துருக்கோம். அப்போ செகண்ட் கோடனில் இருக்கிறது தான் எடுத்துக்கணும். அந்த செகண்ட் கோடனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எப்படி ஸ்பிட் பண்ணுவோம், π மைனஸ் ஆல்ஃபா. இந்த இடத்துல ஆல்ஃபாங்கிறது என்ன சொன்னால் π/3. அப்போ இந்த மைனஸ் காஸ் π/3 வேறு எப்படி சார் எழுதிக்கிறேன் அப்படின்னா காஸ் ஆஃப் 5 மைனஸ் π/3ன்னு எழுதிக்கிறேன். இங்கே எல்சிஎம் எடுத்தால் ஆகும் 3π மைனஸ் π, அப்புறம் அது 2π/3. அப்போ காஸ் ஆஃப் 2π/3ன்னு வரும். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் π/3ன்னு இருக்குது. காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் π/3 ஈக்குவல் டு காஸ் 2π/3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா இந்த காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் π/3 காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் π/3 ஈக்குவல் டு காஸ் 2π/3ங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஃபார்மில் இருக்குது. காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபானா ஜென்ரல் சொல்யூஷன் அண்ட் ஃபார்முலானது தீட்டா ஈக்குவல் டு 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா. என்னங்கிறது பிலாங்ஸ் டு இசட். அப்போ தீட்டா இருக்கிற பிளேஸில் தீட்டா ப்ளஸ் π/3 இருக்குது, ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் 2π/3 இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுனா என்ன சொல்லலாம், தீட்டா ப்ளஸ் π/3 ஈக்குவல் டு 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்னது 2π/3. இப்போ நமக்கு தீட்டா தான் வேணும். அந்த ப்ளஸ் π/3 ரைட் சைடு கொண்டு போனால் மைனஸ் π/3. அப்போ ஆல்ரெடி என்ன இருக்குது, 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2π/3 இருக்குது. அதோட என்ன பண்ணுறோம், அந்த π/3 மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 2nπ மைனஸ் π/3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2π/3 n பிலாங்ஸ் டு இசட். இதுதான் நமக்கு என்ன சொன்னால் கொடுத்துருக்கக்கூடிய காட் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு √3யோட சொல்யூஷன், ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே, சொல்யூஷனில் இங்கே நிறைய ஆன்சர் கிடைக்கும். என்னக்கு பதிலாக இன்டிஜர் சப்ஸ்டியூட் பண்ண போனால் நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 2nπ மைனஸ் π/3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2π/3ங்கிறது ரெக்கைட் சொல்யூஷன். சொல்கிறது புரியுதா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.53. எக்ஸாம்பிள் 3.53. ப்ரூவ் தட் ஃபார் எனி a and b minus root of a square plus b square less than or equal to a sin theta plus b cos theta less than or equal to root of a square plus b square. அதாவது நம்மளை என்ன சார் ப்ரூவ் பண்ண சொல்லணும், ஏதாவது ஃபார் எனி a and b ஏதாவது ஒரு a bங்கிற வேல்யூக்கு என்னென்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறோம், மைனஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் லெஸ் than or equal to a sin theta plus b cos theta less than or equal to root of a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? இப்போ சொல்யூஷனில் பாருங்கள், நம்ம என்ன சார் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு இந்த மிடில் டேர்ம் எடுத்துக்கணும். மிடில் என்ன இருக்குது, a sin theta plus b cos thetaன்னு இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி சம்பளம் என்ன சொன்னோம், சைனோட கோஎஃபிஷியன்ட் காசோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்து வரக்கூடியது என்ன பண்ணோம்னா போத் சைடு டிவைட் பண்ணோம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த சைனோட கோஎஃபிஷியன்ட் a அதை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர், பியோட காஸ் தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் b, அப்போ பிஏ ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயரும் b ஸ்கொயரையும் ஆட் பண்ணுறோம், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அதுக்கு ரூட் எடுத்தோம்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அந்த ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணுறோம், போத் சைடும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணோம், ரைட் சைடில் மட்டும் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ a sin theta ப்ளஸ் b cos thetaங்கிற டேர்மோட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த a sin theta ப்ளஸ் b cos theta என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகுது, வேல்யூ இந்த வேல்யூ மதிப்பு மாறாமல் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? அந்த a sin theta ப்ளஸ் b cos theta என்ன பண்ணுறோம், ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அதால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், மல்டிப்ளை பண்ணுறோம் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? இன்ட்டு இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கா, டிவைட் பண்ணும்போது ரெண்டு டைமையும் தனித்தனியாக டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், a பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் b பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு காஸ் தீட்டா. ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா இந்த a பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரை காஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி b பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரை சைன் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன். இந்த a பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரை என்ன பண்ணிட்டேன், காஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன். b பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரை என்ன பண்ணுறேன், சைன் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வரும் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேவா? a பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரை காஸ் ஆல்ஃபானும் b பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரை சைன் ஆல்ஃபான்னு எடுத்துட்டோம்னா இங்கே ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் தீட்டான்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா இந்த அடிஷனில் தானே இருக்குது, 3 + 4 4 + 3 ரெண்டு ஒன்று தான். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் தீட்டாவை ஃப்ரண்டில் கொண்டு முன்னா ஃபஸ்ட்டு டேர்மாகவும் இதை செகண்ட் டேர்மாக எழுதிருக்கேன். அதுதான் இங்கே எழுதிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் தீட்டா. நமக்கு சைன் ஆஃப் a ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா தெரியும், என்னது சைன் a காஸ் b ப்ளஸ் காஸ் a சைன் b. இங்கே ப்ளஸ்னால் இங்கேயும் ப்ளஸ் தான் சைனை பொறுத்த வரைக்கும். அப்போ சைன் a காஸ் b ப்ளஸ் காஸ் a சைன் b. இப்போ இந்த சைன் a காஸ் b ப்ளஸ் காஸ் a சைன் பியோட கம்பேர் பண்ணும்போது a இருக்கிற பிளேஸில் ஆல்ஃபா, b இருக்கிற பிளேஸில் தீட்டா இருக்குது. அப்போ சைன் ஆல்ஃபா காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் தீட்டாவை எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டான்னு எழுதலாம். கரெக்டாக?
அப்போ என்ன கிடைச்சிருக்கு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டா. ஓகேவா, இந்த சைன் ஆல்ஃபா காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் தீட்டா எப்படி எழுதிட்டேன் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டான்னு எழுதிட்டேன். அப்போ நமக்கு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டான்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, இந்த சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டானா என்னது சைன் தீட்டா ஃபார்மில் இருக்குது. நமக்கு சைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. அப்போ அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்போம் -1 ≤ சைன் தீட்டா ≤ 1. அதாவது சைனை பொறுத்த வரைக்கும் சைன் 90 டிகிரியோட வேல்யூ என்னது 1, அதேமாதிரி 3π/2 270 டிகிரியோட வேல்யூ என்னது -1. அப்போ எந்த நீ சைனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வேல்யூ 1 இருக்கும், மினிமம் வேல்யூ -1 இருக்கும். பிட்வீனில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னவாக இருக்கும் சைன் 30 டிகிரினா 1/2, சைன் 60 டிகிரினா √3/2ன்னு பார்த்துருக்கோம். அப்போ பிட்வீன் வேல்யூ இதுக்குள்ளே தான் நமக்கு சைனோட வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ 1 ஆகும், மினிமம் வேல்யூ -1 இருக்கும். அதே மாதிரி இந்த சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டாவோட வேல்யூ என்னது மேக்ஸிமம் 1 இருக்கும், மினிமம் -1 இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டாவோட வேல்யூ மினிமம் வேல்யூ -1ன்னு எடுத்துட்டேன். அதான் இங்கே சொல்லியிருக்க பாருங்க ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டா. இந்த சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டாவுக்கு -1ன்னு எடுத்தனா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் பி ஸ்கொயர் வரும், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வரும், அது மினிமம் வேல்யூ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டாவோட வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ 1ன்னு எடுத்துட்டுனா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டா. இந்த சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டா சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ 1ன்னு எடுத்துட்டுனா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு 1 மல்டிப்ளை 1ஓட மல்டிப்ளை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்ன சார்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா, அப்போ மினிமம் வேல்யூ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எதோட வேல்யூ இந்த ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டாவோட வேல்யூ மினிமம் வேல்யூ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே மாதிரி இதோட மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இதுக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய வேல்யூ இது மேக்ஸிமம் வேல்யூ, இது மேக்ஸிமம் வேல்யூ, இது மினிமம் வேல்யூ. இதுக்கு பிட்வீனில் இதோட வேல்யூ இருக்கும்ல. அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். எப்படி எழுதலாம் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ≤ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டா ≤ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாமா? கரெக்டாக இந்த ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டாவோட மினிமம் வேல்யூ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுக்கு இன்பிட்வீன்லேயே வேல்யூ இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த ரேஞ்சில் இருக்கும் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ≤ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டா ≤ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எழுதியிருக்கும். இந்த ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டாங்கிறது எதோட வேல்யூ ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா தான் இதை மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ இந்த ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டான்னு எழுதிருக்கோம். இதை ஏரோ மார்க் போட்டுருக்கோம். இதை ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டான்னு எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ≤ ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா ≤ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்குது. ஓகேவா, இதான ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். இப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லிடுவோம். ஓகேவா, இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறதுல இந்த மிடில் டேர்ம் ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டாங்கிற மிடில் டேர்ம் எடுத்துக்கிறோம். அந்த ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டாவை என்ன பண்ணுறோம்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்போ அது எப்படி சார் திடீர்னு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறது எப்படி ஞாபகம் வச்சுருந்தோம்? இங்கே சைனோட கோஎஃபிஷியன்ட் ஏ காசோட கோஎஃபிஷியன்ட் பி ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கிற கிடைக்கக்கூடிய ஆன்சரை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது a ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபானும் b ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை சைன் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணால் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டான்னு கிடைக்கும். சைனோட மேக்ஸிமம் வேல்யூ +1 மினிமம் வேல்யூ -1. அப்போ அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -1 ≤ சைன் தீட்டா ≤ 1 கிடைக்கும். அந்த ரேஞ்ச் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டாவுக்கு மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும்னா நமக்கு அவன் ப்ரூவ் பண்ண சொல்லக்கூடிய இதை ப்ரூவ் பண்ணிடலாம். அதாவது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ≤ ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா ≤ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணிடுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.51 சால்வ் sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 + sin x காஸ் எக்ஸ். வெறும் சால்வ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். வெறும் சால்வ் மட்டும் கொடுத்தாலும் என்ன சொன்னோம் ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 + sin x காஸ் எக்ஸ். அதை சொல்யூஷனில் எடுத்துங்க. அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 + sin x காஸ் எக்ஸ் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். இப்போ என்ன சார் பண்ணுறோம்னா அந்த sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை டீன்னு எடுத்துக்கிறோம். அப்போ லெட் t ஈக்குவல் டு sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் இது ஈக்குவேஷன் நம்பர் 2.
ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம்னா போத் சைடு ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது டியை ஸ்கொயர் பண்ணால் டி ஸ்கொயர், இந்த sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. இந்த ரைட் சைடில் என்ன பண்ணுறோம்னா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 2sin x காஸ் எக்ஸ் கிடைக்கும். sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ என்ன சொன்னால் 1. ஐடென்டிட்டிக்கு பார்த்துருக்கோம். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னது 1. அப்போ தீட்டா இருக்கிற பிளேஸில் எக்ஸ் இருக்குது. அப்போ sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ 1. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2sin x காஸ் எக்ஸ்னு கிடச்சிருக்கு. டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2sin x காஸ் எக்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ப்ளஸ் 1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன வரும், டி ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2sin x காஸ் எக்ஸ். இந்த ரைட் சைடில் இந்த sin x காஸ் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 2வை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ sin x காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், மல்டிப்ளையில் இருக்கிறது என்ன ஆகும், லெஃப்ட் சைடு கொண்டு வந்து டிவைல் வரும். அப்போ sin x காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 2ன்னு கிடைக்கும். sin x காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, டி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 2ன்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். செகண்டையும் தேர்டையும் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த sin x ப்ளஸ் காஸ் எக்ஸுக்கு பதிலாக டி. ஓகேவா, அதான் சொல்கிறேன் சப்ஸ்டியூட் 2 and 3 in 1. அப்போ இந்த sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் பதிலாக டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இந்த sin x காஸ் எக்ஸ் பதிலாக டி ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 2. ஓகேவா. செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்னது, டி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 2. இந்த ரைட் சைடில் என்ன பண்ணேன், இந்த ரெண்டு டேர்முக்கும் நான் என்ன பண்ணேன்னா எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் 1 × 2 2 ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 2 ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 2. இப்போ இந்த டிவைடில் இருக்கக்கூடிய 2வை நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடு கொண்டு போகிறேன். லெஃப்ட் சைடு கொண்டு போனால் இந்த டீயோட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், 2tன்னு கிடச்சிரும். அதேமாதிரி நியூமரேட்டில் பாருங்கள் 2 ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 1, இந்த 2 மைனஸ் 1 ஆட் பண்ணால் ப்ளஸ் 1. அப்போ 1 ப்ளஸ் டி ஸ்கொயர்னு வரும். ஓகேவா. அப்போ 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் டிவைட் பை 2ன்னு கிடைக்கும். இந்த 2வை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா டீயோட மல்டிப்ளை 2t ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டி ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 2tயை ரைட் சைடு கொண்டு போனால் மைனஸ் 2t. ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது, 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் இருக்கா. அப்போ இந்த 2tயை ரைட் சைடு கொண்டு போனால் மைனஸ் 2t. அப்போ டி ஸ்கொயர் மைனஸ் 2t ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். டி ஸ்கொயர் மைனஸ் 2t ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இந்த டி ஸ்கொயர் மைனஸ் 2t ப்ளஸ் 1ங்கிறது எப்படி எழுதலாம், டி மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. இப்போ டி மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஆகும், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் டி ஸ்கொயர் மைனஸ் 2t ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த டி ஸ்கொயர் மைனஸ் 2t ப்ளஸ் 1 டி மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு 0. இப்போ போத் சைடு என்ன பண்ணுறோம், ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்து அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகுமா. அப்போ டி மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் 1 ரைட் சைடு கொண்டு போனால் ப்ளஸ் 1. அப்போ டி ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. ஓகேவா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, டி ஈக்குவல் டு sin x ப்ளஸ் காஸ் எக்ஸா. அந்த செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, டி ஈக்குவல் டு sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஓகேவா. அப்போ அந்த செகண்ட் ஈக்குவேஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா. இந்த டீக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இந்த sin x ப்ளஸ் காஸ் எக்ஸை இங்கே கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த டீக்கு பதிலாக இங்கே ஈக்குவேஷன் 2ன்னு வரும் பார்த்துங்க. இந்த டீக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ்னு அதிகம். sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ அதே மாதிரி தான் முன்னாடி சம்மில் பார்த்தோம்ல, சைனோட கோஎஃபிஷியன்ட் 1, அதேமாதிரி காசோட கோஎஃபிஷியன்ட் 1, ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 + 1 2. 2க்கு ரூட் எடுத்தால் √2. அந்த √2வை நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஓகேவா. இந்த sin x ப்ளஸ் காஸ் எக்ஸோட நான் என்ன பண்ணுறேன், √2வை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். அப்போ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிருக்கேன் பாருங்கள். √2 இன்ட்டு இந்த ரெண்டு டேர்ம் இருக்கா, ரெண்டு டேர்ம் √2வால் டிவைட் பண்ணும்போது தனித்தனியாக ஒவ்வொரு டேர்மையும் √2வால் டிவைட் பண்ணும்போது என்ன வரும், 1/√2 இன்ட்டு sin x ப்ளஸ் 1/√2 இன்ட்டு காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா. இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த √2வை ரைட் சைடு கொண்டு டிவைடில் வந்துடும். அதேமாதிரி இந்த இடத்துல 1/√2 எதோட வேல்யூனா sin 45 டிகிரி, sin 5/4ஓட வேல்யூ 1/√2. அந்த 1/√2க்கு பதிலாக sin 5/4ன்னு எடுத்துக்கிட்டேன். அதேமாதிரி செகண்ட் டைமில் அந்த 1/√2க்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா cos 5/4 எழுதுகிறேன். cos 45 டிகிரி, cos 5/4ஓட வேல்யூ என்னது 1/√2. இங்கே sin 5/4ன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக என்னது cos 5/4ன்னு எடுத்துக்கிறேன். இந்த √2 ரைட் சைடு கொண்டு போய் டிவைட் எழுதிக்கிறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, sin 5/4 இன்ட்டு sin x ப்ளஸ் cos 5/4 இன்ட்டு cos x ஈக்குவல் டு 1/√2. இப்போ இந்த செகண்ட் டேர்மை ஃபஸ்ட்டு டேர்மை செகண்டாக எழுதிக்கிட்டேன். அப்போ என்ன வரும் பாருங்கள், cos x இன்ட்டு cos 5/4 ப்ளஸ் sin x இன்ட்டு sin 5/4 ஈக்குவல் டு 1/√2. இது என்ன ஃபார்மில் இருக்குது பாருங்கள், cos a cos b ப்ளஸ் sin a sin b ஃபார்மில் இருக்கா. cos a cos b ப்ளஸ் sin a sin b என்ன ஃபார்முலா, cos ஆஃப் a மைனஸ் b. cos ஆஃப் a மைனஸ் b-யோட ஃபார்முலா cos a cos b ப்ளஸ் sin a sin b. a இருக்கிற பிளேஸில் x, b இருக்கிற பிளேஸில் π/4ன்னு இருக்குது. அப்போ இந்த cos x cos π/4 ப்ளஸ் sin x sin π/4 எப்படி சார் எழுதணும்னா cos ஆஃப் x மைனஸ் π/4 எழுதலாம். இங்கே ப்ளஸ் அப்படின்னா ரைட் சைடு என்னது மைனஸ், அப்போ இங்கே ப்ளஸ்ஸா, அப்போ இங்கே மைனஸ் எழுதணும். அப்போ cos ஆஃப் x மைனஸ் π/4, cos ஆஃப்
எக்ஸ் மைனஸ் பை பை ஃபோர் ஈக்குவல் டு 1/√2. ஓகேவா? இந்த 1/√2 காசில் எப்போ சார் வேல்யூ எடுக்கணும்? காஸ் 45 டிகிரியோட அப்போ காஸ் பை பை ஃபோர் வரும். 45நாலும் பை பை ஃபோர்னாலும் ரெண்டு ஒன்று தான். அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பை பை ஃபோர் ஈக்குவல் டு காஸ் பை பை ஃபோர்னு எழுதிக்கிறோம். இப்போ இந்த காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பை பை ஃபோர் ஈக்குவல் டு காஸ் பை பை ஃபோர் என்ன ஃபார்மில் இருக்குது? காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஃபார்மில் இருக்குது. அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் என்னது? தீட்டா ஈக்குவல் டு 2n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா கமா n பிலாங்ஸ் டு Z. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஃபார்மில் இருந்தால் ஜென்ரல் சொல்யூஷன் என்னன்னு தெரியும். அப்போ இந்த தீட்டா இருக்கிற பிளேஸில் எக்ஸ் மைனஸ் பை பை ஃபோர்னு இருக்குது, ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் பை பை ஃபோர்னு இருக்குது. அப்போ சொல்யூஷன் எழுதலாமா? ஜென்ரல் சொல்யூஷன். அப்போ எக்ஸ் மைனஸ் பை பை ஃபோர் ஈக்குவல் டு 2n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபாவுக்கு பதிலாக பை பை ஃபோர். ஓகேவா? இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டாக நான் பிரிச்சுக்கிட்டேன். என்ன பிரிச்சுக்கிறேன் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் பை பை ஃபோர் ஈக்குவல் டு 2n பை ப்ளஸ் பை பை ஃபோர், எக்ஸ் மைனஸ் பை பை ஃபோர் ஈக்குவல் டு 2n பை மைனஸ் பை பை ஃபோர்னு பிரிச்சுக்கிட்டேன். ஓகேவா? இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மைனஸ் பை பை ஃபோர் ரைட் சைடு இருக்கும்னா ப்ளஸ் பை பை ஃபோர். அப்போ ஆல்ரெடி அங்கே ஒரு பை பை ஃபோர் இருக்குது. அப்போ எப்படி இதெல்லாம் எக்ஸ் ஈக்குவல் டு 2n பை ப்ளஸ் பை பை ஃபோர் ப்ளஸ் பை பை ஃபோர். அப்போ ப்ளஸ் பை பை ஃபோர் 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 பை பை ஃபோர்னு எழுதிக்கிறோம். அப்போ 2n பை ப்ளஸ் 2 பை பை ஃபோர். இந்த 2க்கும் பை பை ஃபோருக்கும் கேன்சல் பண்ணால் 2 2s are 4. அப்போ 2n பை ப்ளஸ் பை பை 2ன்னு கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 2n பை ப்ளஸ் பை பை 2ங்கிற ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் பை பை ஃபோர் ரைட் சைடு இருக்கணும்னா ப்ளஸ் பை பை ஃபோர். ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் பை பை ஃபோர் இருக்குது. அப்போ ப்ளஸ் பை பை ஃபோர் மைனஸ் பை ஃபோர், இந்த ரெண்டு பை பை ஃபோர் என்ன ஆயிரும்? மைனஸ் பை பை ஃபோர் ரெண்டு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்? 2n பைன்னு கிடைக்கும். அப்போ தர்ஃபோர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2n பை ப்ளஸ் பை பை 2 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 2n பை. இங்கே என்கிறது என்னது? பிலாங்ஸ் டு Z. ஓகேவா? இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு ரெக்கார்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2n பை ப்ளஸ் பை பை 2 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 2n பை கமா n பிலாங்ஸ் டு Z. அப்போ இந்த சம்மில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த sin x ப்ளஸ் காஸ் எக்ஸை டீன்னு எடுத்துகிட்டு அதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு அதை போத் சைடு ஸ்கொயர் பண்ணி சிம்ப்ளை பண்ணால் நமக்கு sin x காஸ் எக்ஸோட வேல்யூ கிடைக்குது. அந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணுறோம். t ஈக்குவல் டு 1 கிடைக்கும். அந்த டீக்கு பதிலாக sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். அடுத்து √2 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். sin ஆஃப் இந்த காஸ் ஆஃப் a மைனஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணி காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பை பை ஃபோர் யூஸ் பண்ணுறோம். அங்கே காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஃபார்மில் இருக்கும். அங்கே ஜென்ரல் சொல்யூஷன் யூஸ் பண்ணால் எக்ஸ் மைனஸ் பை பை ஃபோர் ஈக்குவல் டு 2n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் பை பை ஃபோர்னு கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ப்ளஸ் வேல்யூ எடுத்துகிட்டு ஒரு சொல்யூஷன், மைனஸ் வேல்யூ எடுத்துகிட்டு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2n பை ப்ளஸ் பை பை 2 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 2n பைன்னு கிடைக்கும். n பிலாங்ஸ் டு Z. ஓகேவா? தேங்க்யூ.